ஆதி, நீங்க என் ஆபீஸ்க்கு வேலை கத்துக்க கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியல. எப்ப பார்த்தாலும் என்ன வச்சு வேலை செய்யற போதுற மாதிரி தான் இருக்குது என்று இரட்டை அர்த்தத்தில் பேசவும், அவனும் பாருடா, என் பொண்டாட்டிக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்று அவள் சிவந்த முகத்தை நிமிர்த்தி பார்க்க, அவன் முகத்தை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் கீழே குனிந்து கொண்டவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவளின் செவ்விதழை கவ்விக்கொண்டான். அவனுடைய மனமும் உடலும் இன்றைக்கு மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷத்திலும் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக முத்தம் கொடுத்து அவளை படுத்தி எடுத்த அவளுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. பின்பு மெதுவாக அவளிடமிருந்து பிரிந்து அவளின் தோளில் கை போட்டு அணைத்துக் கொண்டவன், வைஷு, நிஜமாலுமே இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கேன்டி. அதுக்கு காரணமே நீ மட்டும்தான். இந்நேரம் நீங்க இல்லனா நான் ஒரு ரோபோ மாதிரி இயந்திரத்தனமா ஏங்கிட்டு இருந்திருப்பேன். அந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து கண்ணை கெடுத்திருப்பேன். கொஞ்ச நேரத்துல தலைவலி வரும், மண்டை வெடிச்சு செதற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்டி. ஆனா இன்னைக்கு உன் கூட இருந்ததுனால எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இப்போ போய் திரும்பவும் நான் என்னோட வேலையை கண்டினியூ பண்ணணும்னா சும்மா கில்லி மாதிரி முடிப்பேன், தெரியுமா? ஓகே ஆதி, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம் என்றதும், செய்யலாமே என்று ஒரு மார்க்கமாக பேச, உடனே அவளோ, போதும் போதும், இன்னைய கோட்டா ஓவர் ஆயிடுச்சு, வாங்க என்று அவன் கையை பிடித்துக் கொள்ள, பின்பு மீண்டும் அவர்களது அலுவலக அறைக்குள் வந்து அமர்ந்து ஆதி அவனுடைய வேலைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். அவளும் மிகவும் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இதற்கிடையே அப்பப்போ அவனை பார்ப்பதும் சைட்டடிப்பதுமாக இருக்க, அன்று மாலை நேரத்துடனேயே வேலையை முடித்துக் கொண்டு கிளம்பினர். என்ன ஆதி, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்டோம்? நீங்க இந்த டைம்க்கெல்லாம் வீட்டுக்கு போக மாட்டீங்களே? அடியே, நமக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆமா, யார் இல்லன்னா எவ்வளவு நேரண்டி அந்த குழந்தை அம்மா இல்லாம தனியா இருக்கும். என்ன கூட விடு, ஆனா அந்த பச்சை குழந்தைக்கு நீ வேணும் இல்ல? புரியுதாதி, நம்ம போலாம். சரி என்றவன் வேகமாக வெளியே வந்து அவளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்குள் சென்றதும் வைஷுதான் முதலில் வேகமாக தன் அறைக்கு சென்று குளித்து வேறு ஆடை மாற்றி முடித்து வந்தவள் கீழே வந்து குழந்தைகளை தூக்கி வைத்து கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கவும் அவர்களின் பசியாத்தவுமே சரியாக இருந்தது. அப்பொழுது அங்கே வந்த விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும், என்ன வைஷு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தியே, உனக்கு எப்படி இருந்துச்சுமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா, நிஜமாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னும் வேலையில ரொம்பவே டெடிகேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், பசங்க மட்டும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட ஃபுல் போக்கஸுமே வேலையில தான் இருக்கும் என்று கூறிய மருமகளை பெருமை பொங்க பார்த்தவர், நீ சொல்றதெல்லாம் கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சாம்ராஜ்யத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஆதி மட்டும்தான் இருக்கான்னு நாங்க பல நாள் ஏக்கப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இல்லையேன்னு வருத்தப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நீ அவன் கூட கை கோத்திருக்க. அத நினைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாவே இருக்கு. நீ இருந்தினா அவன் எப்பேற்பட்ட கஷ்டத்தை கூட சமாளிச்சு மேல கொண்டு வருவாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்றதும், தேங்க்ஸ் மாமா, உங்க நம்பிக்கைய என்னைக்கும் நான் வீண் போக விட மாட்டேன் என்று கூறியவள் பின்பு குழந்தையை தூக்கி கொண்டு மேலே அறைக்கு சென்று குழந்தைகளை மெத்தையில் படுக்க வைத்து விட்டு, டேய் செல்லக்குட்டிங்களா, அம்மா இல்லாம காலையில இருந்து தேடினீங்களாடா, ஃபீல் பண்ணீங்களாடா பட்டு என்று 2 குழந்தையும் மெத்தையில் போட்டுவிட்டு நடுவில் அமர்ந்து கொண்டு கொஞ்சம் கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆதி குளித்து விட்டு வெளியே வரவும் குழந்தையோடு குழந்தையாக வைஷுவும் விழுந்து கொஞ்சம் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. இவளை இன்னும் சின்ன குழந்தை மாதிரி குழந்தைங்களோட உருண்டு விளையாண்டுட்டு இருக்கா, இவளை என்ன செய்யறது என்று சிரித்து கொண்டே சென்றவன் உடையை மாற்றி விட்டு வந்து, என்ன மேடம், குழந்தையோட குழந்தையா நீங்களும் உருண்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன ஆதி கிண்டல் பண்றீங்க? கிண்டல் இல்லடி, ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியா? ஆமா வைஷு, இன்னைக்கு ஆபீஸ்ல நான் என்னென்னமோ நினைச்சு உன்னை கிஸ் பண்ணண்டி. ஆனா அந்த விஷயம் அத்தோட கட் ஆயிடுச்சு. அதனால அத இன்னைக்கு நைட்டு வீட்டுல கண்டினியூ பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் என்றதும், ஆடப்போங்காதி, என்னால சுத்தமா முடியாது, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. நான் இப்பவே சீக்கிரம் சாப்பிட்டு குட்டி பசங்களை வச்சுட்டு படுக்க போறேன், காலையில ஆபீஸ்க்கு வேற போகணும் என்ற மனைவியை பார்த்தவன், அடி பாவி, ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்ததுக்கே இப்படி சொல்றியே, அப்போ டெய்லி ஆபீஸ்க்கு வந்தீனா என்ன பட்டினி தான் போடுவ போல இருக்கே. அப்படியெல்லாம் இல்ல, நேத்து நைட்டு கூட தான் நீங்க என்ன விடிய விடிய தூங்க விடாம வச்சு செஞ்சீங்க. இருந்தாலும் நான் இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்க்கு வந்து உங்க கூட இருக்கலையா,
அந்த மாதிரிதான். இருக்கட்டும், இருந்தாலும் நீ கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் போற. சரி, நானும் பச்சை உடம்பாச்சேன்னு போனா போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். எது, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்களா? ஆனா வெளியில போய் சொல்லிடாதீங்க ஆதி. சரியான புழுவல் மட்டும்தான் நீங்க. எப்ப எல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்ப எல்லாம் ஜோஜோ பாடிட வேண்டியது. இதுல வேற இவரு பச்சை உடம்புன்னு என்ன பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்காராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? போங்க பாஸ், போய் புள்ள குட்டிங்கள படிக்க வைங்க. அடியே, புள்ள இன்னும் எழுந்திருச்சு உட்காரவே இல்ல, அதுக்குள்ள என்னை போய் எங்க போய் படிக்க வைக்க சொல்ற? ஐயோ, ஒரு பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் பாஸ். அதை விட்டுட்டு இப்படி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியா என்றவன் அவளை பின்னிலிருந்து அணைத்து கொண்டு, இன்னைக்கு குழந்தைங்கள நீ ரொம்ப மிஸ் பண்ணியாடி? ஆமா, கொஞ்சம் மிஸ்ஸிங்கா தான் இருந்துச்சு. அதான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவங்க கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய மகளிடம் சென்று அமர்ந்து கொண்டு, பாப்பா, அப்பாவை நீ இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணியாடி தங்கம் என்று அவளை தூக்கி கொஞ்சவும், ஏனாதி, எப்ப பாரு உங்களுக்கு உங்க பொண்ணு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியவாளா? ஏன் நீங்க என் பையனை கண்டுக்கவே மாட்டீங்க? யாரடி சொன்னது அப்படின்னு அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவுல பிரிவினை உண்டாக்கி விடுறியா? உனக்கே தெரியும்ல எனக்கு பாப்பா தான் ரொம்ப பிடிக்கும்னு. அதுக்காக பையனை பிடிக்காதுன்னெல்லாம் இல்ல. நீ இப்படியெல்லாம் இன்னொரு வாட்டி பேசன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஆமா, எப்ப பார்த்தாலும் நீங்க பாப்பாவை தான் தூக்குறீங்க, பாப்பாவை தான் கொஞ்சறீங்க. அப்போ என் பையன் என்ன இழிச்சு வாயினா? அதுக்குதான் நீ இருக்கியேடி. என் செல்லக்குட்டி பாப்பாவை நான் கொஞ்சம் தூக்கி விளையாண்டா பையனை நீ கொஞ்சம் தூக்கி விளையாடு, அவ்வளவுதான். அதான் 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தையா இருக்குது இல்ல. இதுக்கு மேல என்னடி பிரச்சனை? பூங்காதி, இருந்தாலும் நானும் பையனும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கும். அதனால இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போறோம் என்று முறுக்கிக் கொண்டு வேகமாக குழந்தையை தூக்கி கொண்டு கீழே சென்று விட்டாள். அவன் கையில் இருந்த மகளை பார்த்தவன், பாப்பா, உங்க அப்பாவோட லைஃப பாத்தியா எப்படி போயிட்டு இருக்குதுன்னு? உங்க அம்மாக்கு கோபம் வந்துருச்சாமா, வெடுக்குன்னு பையனை தூக்கிட்டு வெளியே போயிட்டா. சரி, நம்ம மட்டும் ஏன் இங்க இருப்பானு, வா நம்மளும் கீழே போய் பாட்டி தாத்தா கூட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் என்று மகளை தூக்கி கொண்டு செல்ல மீண்டும் அனைவரும் அமர்ந்து ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தனர். பின் இரவு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு வைஷுவும் ஆதியும் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து தங்கள் இருவருக்கு நடுவிலேயே படுக்க வைத்து உறங்க வைத்தனர். அடுத்த நாள் காலை வீடே தடபுடலாக இருந்தது. ஏனென்றால் அனுவும் கார்த்தியும் இன்று அவர்கள் வீட்டிற்கு கிளம்புகிறார்கள். அதற்காக அனைத்து பொருட்களையும் தயாராக ரெடி பண்ணி வைத்த கண்மணி ஆதியும் வைஷுவும் கீழே இறங்கி வந்தவுடன், ஆதி, இன்னைக்கு அனுவை கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல விடணும்பா. ஓகேமா, அதனால என்ன, தாராளமா கொண்டு போய் விடுறோம், சாப்பிட்டு கிளம்பலாம்ல. ஆமாப்பா, நீ வந்து உட்காரு, அனு இன்னும் வரல என்று கூறவும் உடனே வைஷுவும் அவனுடன் அமர்ந்து கொள்ள இருவருக்கும் காலை உணவை பரிமாறினார். குழந்தைகள் ஜாலியாக ராமுவிடமும் கௌதமியிடமும் விளையாடி கொண்டிருக்க அதை பார்த்து ரசித்துக் கொண்டே இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அப்பொழுது அனுவும் கார்த்தியும் அழகாக தயாராகி வெளியே வந்தவுடன், அனு, ரெடியாகி வந்துட்டியா? ஆமா பெரியமா, இல்லனா டைம் ரொம்ப லேட் ஆயிடும்ல, அதுக்காகத்தான். அண்ணா வேற சாப்பிட வந்துட்டாரா? கார்த்தி, வா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அண்ணா கூட போய் கிளம்பலாம். சரிடி என்றவன் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்ததும் கண்மணி அவர்கள் இருவருக்கும் காலை உணவை பரிமாற அப்பொழுது வைஷு, என்னன்னு உனக்கு எங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறோம்னு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்ல போல இருக்கே. உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. எப்போ மாமியார் வீட்டுக்கு போவோன்னு ஆவலா காத்துட்டு இருக்க போல இருக்கே. அப்போ இவ்வளோ நாள் இங்க ஜெயில இருந்த மாதிரி இருந்துச்சா உனக்கு என்று கேட்கவும் உடனே அனு பாவமாக திருத்திருவென்று முழித்தவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் ஆதியையும் கண்மணியையும் பார்த்து கொண்டிருக்க கார்த்திக்கோ சிரிப்பு தாங்க முடியவில்லை. உடனே அவன் காலை மிதித்தவள், இங்க பாரு, என்ன அண்ணி சொன்ன உடனே உனக்கு குளுகுலுன்னு இருக்குதா? இப்படியே நீ இழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் எங்கேயும் வரமாட்டேன், எங்கேயும் வராம இங்கேயே இருந்துருவேன், எப்படி வசதி என்றதும் பேய் மொழி முழித்தவள், ஐயோ, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க மகாராணி, நான் இனிமே எதுவுமே பேசல, எதா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ, அந்த பயம் இருக்கணும் என்றவள் வைஷ்ணவியை பார்த்து, ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு என் மாமியார் வீட்டுல போய் இருக்கணும்னு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கும் இல்ல. அன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு தான் நாங்க இருந்தேன், அடுத்த நாளே இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னும் அத்தை மாமா கூட எனக்கு பழக்கத்துக்கு சான்ஸே கிடைக்கல, அதான் எக்ஸைட்மெண்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல நீ என்றதும் உடனே ஆதியோ, வைஷு, அனு அமைதியா சாப்பிடுங்க என்று கூறவும்,
அப்பா, என் அண்ணன் தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டாரு என்று மனசுக்குள் நினைத்து கொண்டே கடகடவென்று சாப்பித்து முடிக்க, பின்பு அவளுக்கு கொடுத்து அனுப்புவதற்காக வைத்திருந்த அனைத்து சீர்பொருட்களையும் காரில் ஏற்ற சொல்லியதும் அனுவையும் கார்த்தியையும் அழைத்து கொண்டு ஆதியும் வைஷ்ணவியும் கார்த்தியின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். கார்த்திக் இன்று காலையிலேயே போன் செய்து அவனது அம்மாவிடம் கூறிவிட்டான், அனுவை இன்று அழைத்து வந்து விடுவேன் என்று. அவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இருக்காதா பின்ன, மருமக வந்து ஒரு நாள் மட்டுமே வீட்டுல இருந்தாள். இதோ ஒரு வாரம் கழிஞ்சுதான் வீட்டுக்கு வர்றா. அந்த உற்சாகத்திலேயே குறுக்கும் நெருக்கமாக நடந்து கொண்டிருந்தார். அதே நேரம் ஆதியுடைய கார் வந்ததும் வேகமாக வாசலுக்கு ஓடி வந்தவர், அனு, கார்த்தி, வாங்க வாங்க. ஆதி, வைஷு, வாங்க. அப்பா, என் மருமகளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு என்று திருஷ்டி கழித்தவர், அனு, வா உள்ள போலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து செல்ல, கார்த்தி அங்கேயே அமைதியாக நின்று கைகளை கட்டி முறைத்தான். 2 அடி எடுத்து வைத்தவர் தன் மகன் வரவில்லை என்றதும் பின்னால் திரும்பி பார்த்து, என்னாச்சுடா, உன்னை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாதான் உள்ள வருவியா? அப்படியெல்லாம் இல்லம்மா, ஆனா ஒரு வார்த்தைக்கு கூட என்ன உள்ளவான்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்க மருமகளை தானே கையை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க. டேய், இதுவும் வீடுடா, ஏண்டா இப்படி வெளி மனுஷன் மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் பாத்துட்டு இருக்க? ஒழுங்கா உள்ள வரியா, இல்ல உன் பொண்டாட்டியை மட்டும் உள்ள கூட்டிட்டு போகட்டுமா என்றதும், இல்ல நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அவள் கையை கொடுத்து கொண்டு உள்ளே சென்றான். பிறகு ஆதியும் வைஷுவும் அவர்கள் மறுவீட்டு சீராக எடுத்து கொண்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் கையில் கொடுத்து விட்டு, சரிங்க, நாங்க அனுவையும் மாப்பிளையும் கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்காக தான் வந்தோம். இப்படியே ஆபீஸ்க்கு கிளம்புறோம், டைம் ஆச்சு என்று கூறி விடை பெறும் பொழுது, இருங்க தம்பி, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம்ல. இல்ல ஆண்டி, வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தோம், வயிற்றுல சுத்தமா இடம் இல்ல. இப்ப என்ன, இனி அடிக்கடி இங்க வருவோம்ல, அப்ப பாத்துக்கலாம், இப்ப நாங்க கிளம்புறோம் என்றதும் அவரும் சரி என்று கூற, பின்பு அனுவை பார்த்தவன், அனு, கவனமா இரு என்று ஒரு வார்த்தையோடு முடித்து கொண்டான். ஆனால் வைஷுவோ அவள் அருகே சென்று அவள் கையை பிடித்து கொண்டு, அனு, கார்த்தி அம்மா ரொம்ப ஜாலி டைப் தான், அதனால உன்னோட மாமியார் மாமனார் நினைச்சு நீ பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் வீட்டுல எப்படி அத்தை மாமாக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுவியோ அதே மாதிரியே பேசுமா. உங்க ஆதி அண்ணனை எந்த விஷயத்திலையும் தலைக்குனிய வச்சிடாத, சரியா என்று அவள் தாடையை பற்றி கொண்டு கூற, அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்க யாருக்கும் எந்த தலைவரையும் விட மாட்டேன். ஏன்னா இது நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, இதை எப்படி நல்லபடியா வாழணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. குட், அப்ப நாங்க கிளம்புறோம் என்று புறப்பட, உடனே கார்த்தியும், ஆதி ஒரு நிமிஷம். என்ன கார்த்தி, நானும் இன்னிலிருந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கவா? ஏன் இவ்வளவு சீக்கிரம்? அதான் மறுவீடு அது இதுன்னு எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல, அதான் திரும்ப வேலைக்கு ஜாயின் பண்ணலாமே என்றதும், இல்ல கார்த்தி, வேண்டாம், இப்போதைக்கு நீ வர வேண்டாம், உங்களுக்கு ஹனிமூனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழியா ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ வேலையில ஜாயின் பண்ணினா போதும், அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்று கூற, அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். இருக்கட்டும் கார்த்தி, சரி நான் கிளம்புறேன் என்று வைஷுவை அழைத்துக் கொண்டு நேராக அலுவலகத்திற்கு சென்று விட்டான். பின்பு கார்த்தியின் அம்மாவும் அனுவை அவளது அறைக்குள் விடாமல் ஆளிலேயே அமர்த்தி பிடித்து, இந்த ஒரு வாரமாக அவள் எப்படியெல்லாம் இருந்தால், எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், என்ன சொன்னார்கள் என்று மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டிருக்க, அறைக்கு சென்ற கார்த்திக்கு அனு வராததே பெரிய கடுப்பாக இருந்தது. என்னதான் அவகிட்ட பேசிட்டு இருப்பாங்களோ, நான் வீட்டுல இல்லனா கூட பரவாயில்ல, நான் இங்க தானே இருக்கிறேன், என்னோட ரூமுக்கு அவளை அனுப்பாம என்ன ரொம்ப டென்ஷன் பண்றாங்க, இந்த அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணணும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் அந்த அறையிலே குறுக்கும் நெருக்கமாக நடந்து கொண்டிருந்தான். இதற்கு மேல் தனக்கு பொறுமை இல்லை என்பதை போல கதவை திறந்து தலையை வெளியே விட்டு, அனு ஒரு நிமிஷம் உள்ளவா என்றதும் அவளுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்க, உடம்பை நெளித்து கொண்டே அவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தாள். உடனே அவனின் அம்மாவோ, என்னடா இவ்வளவு நாள் அங்கதானே இருந்தா, இப்பதான் என் மருமக வந்திருக்கா, அவ கூட கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டியா? என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல, அதுக்குள்ள வந்து கூப்பிடுற? அம்மா, என்ன நீங்க ரொம்ப டென்ஷன் பண்றீங்க, உங்க மருமக இதுக்கு மேல இங்க தானே இருக்க போறா, பொறுமையா பேசிக்கோங்களேன். எதா இருந்தாலும் இப்ப என் பொண்டாட்டிய நீங்க உள்ள அனுப்பி வைக்கிறீங்களா, இல்ல உங்க புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லவா? என்னடா இப்படி எல்லாம் மிரட்டுற? என் புருஷனுக்கு போன் பண்ணி என்னன்னு சொல்லுவேன், கொஞ்ச நாளைக்கு உங்களை கூட்டிட்டு காசி ராமேஸ்வரன்னு எங்கேயாச்சும் போக சொல்லுவேன். அட பாவி,
பெத்த அம்மானு கூட பார்க்காம எப்படி துரத்து விடலாம்னு பாக்கறல்ல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? பொறுமைக்கு ஒரு அளவுதான் இருக்குது. ஒழுங்கா என் பொண்டாட்டிய அனுப்பி வைங்க என்று கூறியவன் அணுவை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு பட்டென்று கதவை சாத்தி கொண்டான். உடனே கார்த்தியின் அம்மாவோ அணுவின் கையை பிடித்து கொண்டு, அனு, இந்த கார்த்தி இப்படி எல்லாம் கோவப்பட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. நீ இப்பதான் முதல் முறையா இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுறானா? என் புள்ளதானா இதுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சரி, நீ பார்த்து கவனமா இருப்போ. அடுத்த முறை அவன் கூப்பிட்டு டென்ஷன் ஆறதுக்கு முன்னாடி நீயே ரூம்குள்ள போயிடு. இல்லத்த, பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் உங்க கூடவே இருக்கேனே. ஐயோ வேண்டாமா, இதுக்கு மேல நீ இங்க இருந்த அவனே வெளியே போய் எனக்கும் என் புருஷனுக்கும் டிக்கெட் எடுத்து காசி ராமேஸ்வரன் அனுப்பி விட்டுருவான். அதனால நீ போ. அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நாம 2 பேரும் ஃப்ரீயா பேசிக்கலாம் என்று ஒரு பயத்துடனே கூற அவளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக போய்விட்டது. இந்த கார்த்தி ஏன் தான் அப்படி பண்றானோ என்று புலம்பிக் கொண்டே தன் அறைக்குள் சென்று கதவை திறந்து விட்டு அவனை காணாமல் தேட, அதே நேரம் கதவை லாக் செய்தவன் பின்னால் இருந்து அவளை அணைத்துக் கொண்டான். கார்த்தி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை கிட்ட இப்படித்தான் பேசுவியா? சும்மா வாய மூடடி. வந்தது வராதுமா உள்ள வராம அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்ன கார்த்தி, ஒரு வாரம் நம்ம வீட்டுல இல்லாம இப்பதான் வந்திருக்கோம். அவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீட்டுல தானே இருக்க போறோம். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தா அவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. அவங்க கிட்ட பேசுறது, அவங்களை கவனிக்கிறது எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல தாலி கட்டின புருஷனை கண்டுகொடி. என்ன கொஞ்சம் கூட கண்டுக்காம சுத்திக்கிட்டு இருக்க? என்ன கார்த்தி, இந்த ஒரு வாரமும் நான் உங்க கூடவே தானே இருந்தேன். திரும்பவும் இப்படி பேசுறீங்க? அது உங்க வீட்ல, இது நம்ம வீட்ல. நம்ம வீட்ல உன் கூட ரொமான்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. அதுவும் நம்மோட ரூம்ல என்று அவள் காதை கடிக்கவும், கார்த்தி விடு. என்ன இது பகல் நேரத்துல? அத்தை எப்ப வேணாலும் கூப்பிடுவாங்க. என்ன, இதுக்கு மேலேயும் உன் மாமியார் கூப்பிடுவாங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு இந்நேரத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ ஏன் வெளியே போற வரைக்கும் அவங்க உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்கடி என்றவன் அவளை இழுத்து கொண்டு சென்று மெத்தையில் தொப்பென்று விழுந்தான். ஆனாலும் கார்த்தி, வர வர உன் சேட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. ஆமா, அப்படித்தான். நானே இருந்திருந்து காதலிச்சு என் பொண்டாட்டிய கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அவ கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? நானும் ஒரு வயசு பையன்தானே. என்னோட ஃபீலிங்க மட்டும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி, அதெல்லாம் விடு. ஆதி சொன்னதை கேட்டியா? நம்ம 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்ப பிளான் பண்ணியிருக்காரு. அதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆமா கார்த்தி, ஆனா அண்ணன் எந்த ஊருக்கு பிளான் பண்றதா இருக்காருன்னு தான் தெரியல. ஆமாண்டி, எனக்கும் அது என்னன்னு தெரியல. அநேகமா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல கார்த்தி. அண்ணா என்ன யோசிச்சு பண்றாரோ அத அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இப்ப நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அத்தைக்கு போய் கிச்சன்ல ஹெல்ப் பண்றேனே. எதே, கிச்சனுக்கு போறியா? ஆமா கார்த்தி, அவங்க சமைக்கணும்ல. அது சரி, அதுக்காட்டி உன்னை இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரேடியா திரும்ப குளிச்சுட்டு போய் உன் மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணு என்றவன் பட்டென்று அவள் மேல் படர தொடங்கினான். சிறிது நேரத்திலேயே இருவரது ஆடைகளும் கலந்து எரியப்பட்டு ஈருடல் ஓருடலாய் பின்னி பிணியப்பட்டது. நீண்ட நேர கூடலை முடித்துக் கொண்டு அவசரமாக எழுந்த அணுவை எழுந்திருக்க விடாமல், எங்கடி இவ்வளவு அவசரமா போற? என்ன கார்த்தி, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அத்தைய என்ன எதுன்னு போய் பாத்துட்டு வரேன். பாவம், அவங்க தனியா சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதுல்ல. சரி போ என்றவன் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு அமைதியாக தூங்க தொடங்கினான். அணுவோ மிக வேகமாக குளித்துவிட்டு வேறு ஒரு புடவையை எடுத்து கட்டி கொண்டு தலையில் சுற்றிய துண்டோடு வெளியே செல்ல இருந்தவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி கூச்சம் தடுக்க, பின்பு ஹேர் ட்ரையர் எடுத்து முடியை நன்றாக காய வைத்து தலையை சீவிக்கொண்டு வெளியே செல்ல, அவள் மாமியாரோ கிச்சனில் மதியத்திற்கு சமைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருந்தார். இவள் தயங்கி தயங்கி அவர் அருகே சென்று நின்றவள், அத்தை, நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? பரவாயில்லனோ, நீ போ. அவன் சத்தம் போடுவான். நான் தான் சொன்னேன்ல, அவன் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். இப்போதைக்கு நீ அவன் கூடவே இரு. இல்லத்த, பரவாயில்ல, அவர் இப்போ தூங்கிட்டு தான் இருக்காரு என்றதும் உதட்டுக்குள் நம்மட்டு சிரிப்பு சிரித்தவர், சரி, இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடு. உனக்கு சமைக்க தெரியுமா? இல்லத்த, எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. ஆனா நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேன்.
பரவாயில்ல அனு, எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்க கத்து கொடுங்க, நான் கத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். உன்ன மாதிரி பெரிய வீட்டு பொண்ணுங்க எல்லாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் மருமக அப்படி இல்லைங்கிறத நீ நிரூபிச்சிட்ட. நீ கவலையே படாதம்மா, இனி ஒரே மாசத்துக்குள்ள எல்லா சமையலுமே உனக்கு கத்து கொடுக்கறேன். உன்னை சூப்பரா சமையல் பண்ண வைக்கிறேன் என்று சந்தோஷமாக கூறிய மாமியாரை பார்த்தவளுக்கு ஆனந்தமாக இருந்தது. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கும்? ஒரு வேலை செய்ய தெரியல, ஒரு சாப்பாடு கூட செய்ய தெரியல, நீ எல்லாம் என்ன பொண்ணு, அப்படி இப்படி என்று கருத்து கொட்டும் மாமியார்களுக்கு இடையில் உனக்கு சமையல் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு மாதத்திற்குள் நான் உனக்கு செய்வதற்கு கற்றுத் தருகிறேன் என்று கூறிய தன் மாமியாரை மிகவும் மெச்சுதலாக பார்த்தாள். பின்பு இருவரும் சேர்ந்து கடகடவென்று மதிய உணவை சமைத்து முடிக்க, அனுவோ இன்று அவர் சமைத்ததை எல்லாம் பக்கத்திலேயே நின்று பார்த்து ஓரளவுக்கு கத்துக்கொண்டாள். அலுவலகத்துக்கு சென்ற ஆதியும் வைஷுவும் இன்றைய வேலையை கடகடவென்று பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் அவர்களுக்கு மதிய உணவு வந்ததும் அதையும் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு மீண்டும் தங்களது வேலையில் மூழ்க பிரகாஷை அழைத்தான் ஆதி. பிரகாஷ் உள்ளே வந்ததும், எஸ் பாஸ், சொல்லுங்க. பிரகாஷ், அனுவும் கார்த்திக்கும் ஹனிமூன் போக சுவிட்சர்லாந்துக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிடு. எஸ் பாஸ், எனக்கு புக் பண்ணணும். 2 daysல கிளம்புற மாதிரி புக் பண்ணு பிரகாஷ். ஓகே பாஸ் என்றவன் வேகமாக வெளியே சென்று விட, அதே நேரம் வைஷுவோ ஆ என்று வாயை பிளந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆதி, அனுவையும் கார்த்தியையும் சுவிட்சர்லாந்து அனுப்ப போறீங்களா? ஆமாண்டி, அவங்கள ஹனிமூன் அனுப்பணும், அதுவும் இந்த ஊருக்கு தான் அனுப்பணும்னு நான் எப்பயோ டிசைட் பண்ணிட்டேன். போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் என்றான். சூப்பர் ஆதி, எல்லாமே எவ்வளவு அழகா பிளான் பண்ணி செய்றீங்க. இப்ப கூட ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு எனக்கும் சேர்த்தே ஃபிளைட் டிக்கெட்டை போட சொல்றேன். நம்மளும் செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வந்துடலாமா? ஹாதி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கே ரெட்டை புள்ளையா பெத்து போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னொரு ஹனிமூனுக்கெல்லாம் ஏன் பாடி தாங்காதுப்பா என்றதும் அவளை பார்த்து குப்பென்று சிரித்தவன், இன்னொரு ஹனிமூனுக்கு உன் பாடி தாங்காது, ஆனா வாய் மட்டும் உனக்கு வாசப்படி வரைக்கும் போயிட்டு வரும். சரி, வேலையை பாரு. அப்புறம் இது விஷயமா அனுக்கிட்ட போன் பண்ணி நீ சொல்லிடு, ஃபிளைட் டிக்கெட் ரெடியான உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. ஓகே ஆதி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றவள் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று அனுவுக்கு போன் செய்ய, ஹலோ சொல்லுங்க நீ, ஆபீஸ் எல்லாம் ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான். உங்க அண்ணன் உன்னையும் கார்த்தியும் ஹனிமூன் அனுப்புறதுக்காக டிக்கெட் புக் பண்ண சொல்லிருக்காரு. அப்படியா? எந்த ஊர் நீ? ஊட்டியா, கொடைக்கானலா, இல்ல மூணாரா? எந்த ஊர் போக போறோம்? நீ நினைச்சு பார்க்காத ஊருக்கு தான் போக போற. அப்படி என்ன ஊர் நீ? உங்க அண்ணா சுவிட்சர்லாந்துக்கு தான் ஃபிளைட் டிக்கெட் போட சொல்லிருக்காரு. என்ன என்று கண்கள் விரிய அதிர்ந்தவளை நினைத்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அனு, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சரியா? இப்பவே ஹனிமூன் போய் நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். கொஞ்ச நாள் போச்சுன்னா போக முடியாது. இப்ப பார்த்தல்ல, எனக்கு குட்டி பசங்க வந்ததுனால எங்கேயுமே போக முடியல, பாத்தியா? புரியுதண்ணி, ஆனா அண்ணன் ஏன் சுவிட்சர்லாந்து வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணிருக்காரு? லோக்கல்லையே போட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீயாச்சு உங்க அண்ணனாச்சு. அவருக்கு உன்னையும் கார்த்தியும் இந்த ஊருக்கு அனுப்பணும்னு தான் ரொம்ப ஆசையா. இதத்தான் அவரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரா. அதனாலதான் பிரகாஷ் கிட்ட சொல்லி டிக்கெட் போட சொல்லிட்டாரு. அநேகமா இன்னும் 2 or 3 daysல நீங்க கிளம்புற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பேக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஃபிளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆன உடனே நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே அண்ணி, அண்ணா கிட்டனா தேங்க்யூ சொன்னு சொல்லிடுங்க. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவியா? சரி, நீ போனை வை என்று போனை வைத்து விட, உடனே அனு வேகமாக கார்த்தியிடம் ஓடியவள் அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. மெதுவாக அவன் தோள்பட்டையை சொரியவும் கண்ணை திறந்து பார்த்து, என்னடி என்றவனிடம், கார்த்தி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா என்று அவன் தோளை பிடித்து ஒழுக்க, எதுக்குடி இப்ப தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புற? இன்னும் எவ்வளவு நேரம் தான் படுத்துட்டே இருப்ப? எப்படி இருந்தாலும் சாப்பிடணும்ல, எழுந்திரி கார்த்தி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவள் முகத்தில் உள்ள பிரகாசத்தை பார்த்தவன் பட்டென்று ஒரு கழித்து படுத்து தலைக்கு முட்டு கொடுத்து அவளை பார்த்து, என்னன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்ன விஷயம்? அது அண்ணா காலையில சொன்னார் இல்லையா, நம்மள ஹனிமூன் அனுப்ப போறேன்னு. அது எந்த ஊருன்னு டிசைட் பண்ணியாச்சு. சுவிட்சர்லாந்து போறதுக்கு தான் ஃபிளைட் டிக்கெட் போடுறதுக்காக பிரகாஷ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராம் என்றதும் அதிர்ச்சியாக எழுந்து அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு
ஊட்டி, மூணாறு, கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ட்ரிப்பாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்க, நாம 2 பேரும் சுவிட்சர்லாந்து போக போறோமா என்று சந்தோஷமாக கூறினால் எப்படி இருக்கும்? என்னடி சொல்ற என்று ஆச்சரியத்தில் கண்ணை விரித்தவனுக்கு ஒரு நிமிடம் இந்த உலகமே இருண்டு மறுபடியும் வெளிச்சம் வருவது போலத்தான் இருந்தது. என்னன்னு சொல்ற? நிஜமாவே வா? என்னால நம்பவே முடியல. அந்த ஊரெல்லாம் நான் மேப்ல தான் பாத்திருக்கேன். நேர்லயே பார்க்க போறேன்னு நினைச்சாலே ஒரு மாதிரி பதட்டமா இருக்குதுடி. எப்படி அந்த ஊர்ல போய் நம்ம 2 பேரும் தனியா? அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத கார்த்தி. எல்லாமே அண்ணா சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. நம்ம போய் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். சரிடி, எப்போ கிளம்ப போறோம்? இன்னும் 2 or 3 டேஸ்ல நம்ம கிளம்புற மாதிரி இருக்குமா? அண்ணி ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஷாப்பிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ நாம என்ன பண்ண போறோம்? இப்போதைக்கு அங்க வெதர் எப்படி இருக்குதுன்னு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கே போலாமா கார்த்தி? போலாண்டி. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, அத்தை வெளியில யார்கிட்டயோ நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அண்ணி போன் பண்ணாங்களா, அதான் நேரா ஓடி வந்து உன்கிட்ட சொல்லிட்டேன். சரி, இந்த விஷயத்த நானே அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ரெடியா இரு. நம்ம 2 பேரும் போய் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேடா செல்லம் என்று அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு சென்றவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஹனிமூன் போறதுக்கு என் பொண்டாட்டி எவ்வளோ ஆர்வமா இருக்கா. ஃபர்ஸ்ட் சுவிட்சர்லாந்து எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறத நம்ம கூகுள்ல தேடுவோம் என்று கூகுளில் தேடி பார்த்தவனுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் எல்லாம் உறைந்து விட்டது. என்னடா இது, திரும்புற பக்கமெல்லாம் இவ்வளவு பனி ஐஸ் கட்டியா இருக்குது என்று நினைக்கும் போதே இங்கேயே ஜிவ்வுன்னு இருக்கே, அங்க போய் நம்ம பாடி கண்டிஷன் தாங்குமா என்று யோசித்தவனுக்கு, அதான் அணு இருக்காளே, அவளை உரசிக்கிட்டே இருந்தா நல்லா சூடேறும், பிரச்சனையே இல்ல. ஆனா கார்த்தி, உன் வாழ்க்கையில இதெல்லாம் ஜாக்பாட் தாண்டா. நீ எல்லாம் இந்த நாட்டுக்கு போவேன்னு நினைச்சு பாத்தியா? எல்லாம் உன் பொண்டாட்டி மூலியமா உனக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பொண்டாட்டிய காலம் ஃபுல்லா சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும் என்று மனதுக்குள் நினைத்தவன் கவிதாவிற்கும் வைஷுவிற்கும் போன் செய்து அவனது மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினான். கவிதாவிற்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஓகே கார்த்தி, நல்லா என்ஜாய் பண்ணு, இப்பவே என்ஜாய் பண்ணிக்கோ. அப்புறம் என்ன மாதிரி எப்பவுமே என்ஜாய் பண்ண முடியாது, பார்த்தல்ல. நான் ஹனிமூன் போல, இதுக்கடையில பிரெக்னன்சி வேற, இனி எங்கேயுமே போக முடியாது. வைஷுவ பாரு, குழந்தைய பெத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளாலையும் போக முடியாது. அட்லீஸ்ட் நீ ஒருத்தனாவது நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு வா. சரி கவி, ஆனா உனக்கு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் கப்புள்ஸா சேர்ந்து ஒன்னா போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா. பாருடா, யாரெல்லாம் ஒன்னா போகணும்? ஆதி, வைஷு, அப்புறம் பிரியங்கா அக்கா, ஹரி, அப்புறம் விஸ்வானி, நான், அனு, நம்ம 4 கப்புள்ஸ் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. அவ்வளவுதானே, விட செஞ்சிடலாம் என்று கூறிவிட்டு பின்பு அவளுக்கு தெரிந்த சில பல அட்வைஸுகளை எல்லாம் பொழிந்து தள்ளினாள். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீயும் உடம்பு பாத்துக்கோ, சரியா, வச்சறேன் என்று வைத்துவிட்டு அணுவை தேடியவன் அவள் மாமியாருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் அருகே வரவும் அவர் தந்தை வந்து அமரவும் சரியாக இருந்தது. பின்பு அவர்கள் இருவரிடமும் ஆதி கூறிய விஷயத்தை கூற அவர்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என்னடா வெளிநாட்டுக்கெல்லாம் போறேன்னு சொல்ற, எப்படிடா நீ தனியா போயிட்டு வருவ என் மருமகளை கூட்டிட்டு? அத்தை, அண்ணா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்களை கூட்டிட்டு போறதுல இருந்து சுத்தி காட்டு வைக்கிறதுல இருந்து திரும்ப ரூமுக்கு கூட்டிட்டு வர்றது எல்லாத்துக்குமே கைடு இருப்பாங்க. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு போனாலே இந்த வெளிநாட்டு தைலம் எல்லாம் விற்பாங்கல்ல, அதுல எனக்கு ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வாமா. யார்கிட்ட சொன்னாலும் வாங்கிட்டே வந்து கொடுக்க மாட்டாங்க, நீயாச்சும் வாங்கிட்டு வரியா? உடனே கார்த்தியும், அம்மா நாங்க என்ன சவுதி மாதிரி இருக்க கண்ட்ரிக்கா போறோம் தைலம் வாங்கிட்டு வர்றதுக்கு? என்னம்மா, அங்க ஒரே ஐஸ் கட்டி தான் இருக்கும், வேணும்னா ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வரவா? அது எப்படிடா வாங்கிட்டு வர முடியும்? நீ வீட்டுக்கு வரதுக்குள்ள அது கரைஞ்சு போயிடாதா? நீ வேற ஏரோப்ளேன்ல போறன்னு சொல்ற, நீ பாட்டு அதை எடுத்துட்டு வந்து கரைஞ்சி தண்ணி ஊத்தி பிளைட்டுக்குள்ள எல்லாம் நனைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது என்று அப்பாவியாய் கேட்ட அம்மாவை பார்த்து, ஐயோ அம்மா, என்னால சுத்தமா முடியல என்றதும் அணுவும் அவளது மாமனாரும் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தனர்.